30 நாள் கொழுப்பு கரைத்தல்ல இன்றைக்கி நாள் 13. காலைல எழுந்திரிச்சோன்னே பயங்கரமாக இருந்தது கிளைமேட்டு. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போய் கடைக்கு போய் முட்டையை வாங்கிட்டு வந்து காலைல 5 முட்டையை போட்டு காய்ஸ் 5 முட்டை 500 கேலரிஸ் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா 350 கேலரிஸ் தான் இருக்கான். ஒரு சரியான முட்டையாக இருந்திருக்கேன் கைஸ். எனக்கு தெரியும் ஒரு முட்டையில் 70 கேலரி தான் இருக்குன்னு. அதை வச்சே நான் வந்து கேல்குலேட் பண்ணாமல் முட்டா பையன் மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் தன்னால். அப்புறம் இன்றைக்கி தான் தெரிஞ்சது 350 கேலரிஸ் தான் இருக்குன்னு. அப்புறம் 5 முட்டையை வச்சு ஒரு ஆம்லேட் பண்ணி அந்த ஆம்லேட்டில் ஆனால் நான் வந்து எண்ணெயே ஊற்றலை, நான்ஸ்டிக் பேனில் பண்ணனால. அதுக்கடுத்து டோஸ்ட் பண்ணேன் ப்ரெட்டை. அந்த ஆம்லேட்டை மூடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி திறந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக அந்த மாதிரி பொஸ்ஸுன்னு வந்துடும். அப்புறம் இதான் மீல் நம்பர் 1 நான் சாப்பிட்டுட்டு மீல் நம்பர் 2 இதுக்கு நடுவில் என்னடா பண்ணேன்னு கேட்டேன். இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபிசிக்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபிசிக்ஸ் புக்கை திறந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா எப்படி ரெடி ஆகிட்டேன்னு இப்போ கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு 10th லீவில் சும்மா வெட்டியாக இருந்தனால கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருந்தேன். கம்ப்யூட்டர் கிளாஸ்லேருந்து எனக்கு சர்டிஃபிகேட் வாங்க கூப்பிட்டுருந்தாங்க. என்ன கோர்ஸ் பண்ணான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, அது ஒரு சும்மா ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் கம்ப்ளீட் பண்ணேன். யாரும் அந்த சின்ன பையன்னு பார்க்காதீங்க, அது நான் தான், வேறு யாரும் இல்லை. அதுக்கடுத்து என் கிரேடை பார்த்தா ஏ கிரேட் அப்படின்னு இருந்தது. அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஐத்தட்டை சாப்பிட்டுட்டு மீல் நம்பர் 3 மீல் நம்பர் 3யும் மீல் நம்பர் 2 தான் மிச்சம் இருந்த அப்படியே சாப்பிட்டேன். அதுக்கடுத்து ஒரு சின்ன வேலையாக வெளியே போயிருந்தேன். வெளியே போகும்போது இந்த மாதிரி அழகான காட்சியை பார்த்தேன். அதுக்கடுத்து இன்றைக்கி நைட்டு தான் ஜிம் போனோடனே எப்பயும் போல் வார்மப்பில் புல்லப்பு, புஷ்அப்ஸு, ஸ்குவாட்ஸு லைட்டாக ரொம்ப கால் பயங்கரமாக வலிச்சனால ஒரு 10 மட்டும் பண்ணிட்டு 2 நாளைக்கு முன்னாடி போட்ட டேலேருந்தே என்னோடய லெக்ஸ் இன்னும் ரெக்கவர் ஆகாதனால க்ளூட்ஸுக்கு மட்டும் போட்டு இந்த ஆப்ஸ் மிஷினில் அப்பர் ஆப்ஸுக்கும் இந்த ஹேங்கிங் லெக் ரைஸஸும் பண்ணிட்டு ப்ளாங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ளாங்க் என்னடா சட்டையை விட்டு பண்ணுறேன்னு பார்க்காதீங்க, அங்கே கொஞ்சம் சில பேர் இருந்தாங்க அவங்க மேலே சீன் போடுறது. இப்படி பண்ணி பாய் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.